நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நல்லது நினைங்க நல்லதே நடக்கும், எண்ணம் போல தான் வாழ்க்கை. கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்படி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், அதை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருப்போம். உங்களுடைய எண்ணங்களில் எந்த மாதிரியான செயல்கள் தோன்றுதோ, எந்த மாதிரியான சிந்தனை தோன்றுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான். இதை நீங்கள் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது கோ இன்சிடென்ட், இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சிலர் எப்போதும் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்களை கூட தங்களுடைய பிரச்சனையோட சேர்த்துப்பாங்க. இந்த நிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நிம்மதி இருக்காது. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போவுமே தப்பாக இருந்தால் நடக்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நாம தான் நம்மளுடைய சூழ்நிலை மாற்றணும். நம்மளுடைய இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம தான் காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை. ஒரு சின்ன குட்டி கதையை சொல்கிறேன், அதை கேளுங்க. ஒரு கர்ப்பம் நிறைந்த மான் தன்னுடைய குட்டியை பிரசவிப்பதற்காக ஒரு குகைக்கு போனது. அந்த குகை ஒரு சிங்கத்துடைய குகை, ஆனால் சிங்கம் இப்போ அந்த குகையில் வாழலை. ஸோ இந்த மான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குட்டிகளை பெற்றெடுக்கணும், அதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்ற மன தைரியத்தோடு அந்த குகைக்குள்ளே போச்சு தன்னோட குட்டிகளையும் ஈன்றெடுத்தது. அந்த குட்டிகளை ஈன்றெடுத்துட்டு அது அங்கேயே வாழவும் ஆரம்பிச்சது. ஏன்னா தன்னுடைய குட்டிகளுக்கு இதுதான் சேஃப்டியான ஒரு இடம் அப்படின்றத அது முடிவு பண்ணுச்சு. வேறொரு குகையில் தங்கியிருந்த சிங்கம் திடீர்னு ஒரு நாள் இந்த மான் தங்கியிருந்த குகைக்கு வந்துருச்சு. இதை கண்டு உள்ளே இருந்த மான் குட்டிகள் ரொம்பவே மிரள ஆரம்பிச்சது, ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சது. ஆனால் தாய் மான் ரொம்ப தைரியத்தோட தன் குட்டிகள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த சிங்கத்தோட கறி எனக்கு வேணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்களேம்மா, எனக்கு அந்த சிங்கத்தோட கறி வேணும், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா, சீக்கிரம் எடுத்துருவாங்க, இதை மட்டும் கத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குட்டிகளும் அதே மாதிரி கத்துச்சு, அம்மா எனக்கு அந்த சிங்கத்தோட கறி வேணும்ன்ட்டு. இதை வெளியிலேருந்து கேட்டிருந்த சிங்கம் உள்ள ரொம்ப பலமான மான்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு அது அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சின்ன ஒரு கதை தான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பலம் வாய்ந்தவங்க பலம் குறைந்தவங்க அப்படின்றது ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை நம்ம எடுக்கிற ஒரு தைரியமான முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். நீங்கள் எப்போவுமே நல்ல எண்ணங்களோட திடகாத்திரமான ஒரு மன தைரியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சமாளிக்க முடியும். நம்ம பலம் வாய்ந்த சிங்கம் மாதிரி இருக்க தேவையில்லை, நம்ம சாதாரண மானாவே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மளால் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க முடியும், அதை கடந்து விடவும் முடியும், நம்மளால் வெற்றியாக வாழவும் முடியும். சிந்தனைகள் எண்ணங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். தான் பணக்காரனாக ஆகணும்னு நினைக்கிறவங்க, தான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆகிடுறாங்க. இது அவங்களால எப்படி முடியுது? ஒவ்வொரு விஷயத்துலையும் தான் என்ன ஆகணும்னு அவங்க நினச்சி போகிறவங்க கண்டிப்பாக வெற்றி அடைகிறாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவங்களோட எண்ணங்கள் தான். அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சூழல் அமையுது, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறாங்க, தங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. தான் என்ன இலக்கு அடையிறோம், தான் என்ன எங்கே போகணும் அப்படின்றத அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ எண்ணங்களை தெளிவாக வைங்க, உங்களுடைய சூழலும் அதுக்கேற்ற மாதிரி அமையும். மனசில் எப்போதும் தைரியம் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கடந்து வெற்றி பெறலாம். மனசில் எப்போதும் நல்ல எண்ணத்தை மட்டுமே வளர்த்துக்குங்க, நல்லதை தான் கண்டிப்பாக அடைவீங்க, நல்லது தான் உங்களை சுற்றி நடக்கும்.